உங்கள் இருதயத்திற்குள் பார்த்து ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்ளுங்கள். எனக்கு என்ன வேண்டும்? எனக்கு என்ன வேண்டும்? பிறகு அதை நாடி சென்று அவை அனைத்தும் வேண்டியதல்ல என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உனக்காக தேவன் எதை வைத்திருக்கிறார் என்பதை தெரிந்து அதிலேயே நீ கவனம் செலுத்த வேண்டும். அனைத்தையும் விட சிறப்பான வேதாகம போதகராய் இருக்க நான் விரும்பினேன். நான் அப்படி செய்வதனால் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றேன், தாராளமாக, உதாரத்துவமாக. இன்று போல பரிசுத்த ஆவியானவர் அசைவாடினதை பார்ப்பதில் நான் மிக பரவசம் அடைகின்றேன். ஏனென்று உங்களுக்கு தெரியுமா, யாராலும் முடியாது, யாரும் செய்ய முடியாது. அவரது அங்கீகாரத்திற்கு அவரது அபிஷேகமே அடையாளமாகும். அதாவது தேவன் சொல்கிறார், எனக்கு இது பிடித்திருக்கிறது, நானும் வருவேன், இங்கு நடப்பதை நான் விரும்புகிறேன். ஆமாம், தேவன் இங்கே. இங்கு சம்பவிக்கும் காரியங்களுக்கும் நாம் வாழும் நம் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் ஒரு தொடர்பு இருக்கின்றது. என் தனிப்பட்ட வாழ்க்கை முறை எனது பொது ஊழியத்தை பாதிப்பதில்லை என்று நான் சொல்வது மதியீனமானது. மன்னிக்கவும், அது மதியீனம்தான். ரோமர் அதிகாரம் 8. அந்தரங்கத்தில் நாம் செய்யும் காரியம் வெளியரங்க வாழ்வை பாதிக்கும். அந்தரங்கத்தில் தவறானதை செய்வோம் என்றால் உங்கள் சுபாவமே தவறானது. உங்கள் சுபாவம் தவறானால் அது வெளியரங்கமாக்கப்பட்டே ஆகும். உங்கள் இருதயங்களில் மாறக்கூடிய காரியங்களை நம் தேவன் மட்டுமே அறிந்திருக்கிறார். நீங்கள் இன்னும் மேலான நிலைக்கு வர வேண்டும் என்றும் நீங்கள் மாற வேண்டிய காரியங்களை குறித்து பரிசுத்த ஆவியானவர் உங்களை உணர்த்தி கொண்டிருக்கிறார். உணர்த்தப்படுவது தவறல்ல. தேவனுக்கு நன்றி, நாம் குற்றப்படுத்தப்படாமல் உணர்த்தப்படுவது நல்லது. தாம் நேசிக்கிறவர்களின் தவறை மட்டுமே தேவன் உணர்த்துகிறார் என்கிறது வேதம். எத்தனை பேர் தேவ அன்பை உணர்கின்றீர்கள்? தேவன் மற்றவர்களையும் நேசித்தால் நன்றாக இருக்கும் அல்லவா? நமது சோம்பலை மேற்கொண்டு சாதாரண நிலையில் இருந்து மேன்மை அடைவதையே நாட வேண்டும் என்றால் நமது மாம்ச ஆசைகளை நிறைவேற்றாமல் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாகும். ஏனென்றால் உன் மாம்சம் உன்னை வற்புறுத்தும், என் மாம்சம் என்னை வற்புறுத்தும். வயிறு நிரம்பியிருந்தாலும் மாம்சம் இன்னும் சாப்பிடு என்னும். வயிறு நிரம்பிவிட்டால் சாப்பிடாமல் இருக்க முயற்சிக்கின்றேன். வயிறு நிரம்பிவிட்டால் சாப்பிடாதே, திணிக்காதே. பசி தீருவது போதும். திணிப்பது எனக்கு சற்றும் பிடிக்காது, வெறுக்கிறேன். நான் தானே அதை குறித்து எதையாவது செய்ய வேண்டும். எனக்காக அதை வேறு யாரும் செய்ய முடியாது. நான் அதிகமாய் சாப்பிடக்கூடாது. மதியம் சாப்பிட சென்றிருந்தோம். எனக்கு பிரியாணியை ஆர்டர் செய்திருந்தேன். அவர்கள் அதை கொண்டு வருவதற்கு முன்பே சாலட் சாப்பிட்டேன். வயிறு நிரம்பி விட்டது. ஆனாலும் அவர்கள் கொண்டு வந்த பிரியாணியும் விரும்பி சாப்பிட்டேன். ஓ, என்ன அருமையான ருசி! அந்த சிக்கன் பிரியாணி குருமாவுடன் அருமையான ருசி. இன்னும் கொஞ்சம் பிரியாணி மீதி இருந்தது. நான் நினைத்தேன், இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாமே. இதை கேளுங்கள். அப்போது நான் இப்படி ஜெபித்தேன், தேவனே, என்னை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், சோதனைக்கு உட்படுத்தாதேயும். ஆம், அது நல்ல ஜெபம்தான். ஏனென்றால் நாம் சோதிக்கப்படுவோம். இதை கவனியுங்கள். ஆனால் வயிறு நிரம்பினாலும் மாம்சம் கேட்டது, இன்னும் கொஞ்சம் தா, இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம், இன்னும் 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 இன்னும். மாம்சம் திருப்தியே ஆகாது. எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் இன்னும் வேண்டும் என்று சொல்லும். எத்தனை ஆடைகள் இருந்தாலும் இன்னும் வேண்டும் என்று இருக்கும். சொகுசான வீட்டில் வசித்தாலும் இன்னும் வசதியை கேட்கும். நீ எதை சாப்பிட்டாலும் இன்னும் சாப்பிட கேட்கும். இன்னும் 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 இன்னும். அதிகம் என்பது நல்லது அல்ல. வசனம் 8. மாம்சத்திற்கு உட்பட்டு அதன்படி வாழ்கிறவர்கள், இதை விளக்கமாக சொல்ல போனால் மாம்ச ஆசாவாசத்திற்கும் இச்சைகளுக்கும் இணங்கி. இந்த விளக்கம் அருமையானதாகும். ஏனென்றால் இதற்கு இணங்குவது என்ன செய்யும் என்ற அறிவே. நாம் அனைவரும் உட்கொள்ள விரும்புகிறோம். சில விருந்துகளுக்கு நாம் செல்வது ஆனந்தமாக இருக்கின்றது. இதை கொண்டு வா, அதை கொண்டு வா, தண்ணீர் கொண்டு வா, தேநீர் கொண்டு வா, கொஞ்சம் சர்க்கரை கொண்டு வா. அங்கு சேவை செய்பவர்களை அலட்டி விடுகின்றோம். ஆனால் அவை அனைத்திற்கும் சேர்த்துதான் பில் கொடுப்பார்கள். மாம்சத்திற்கு உணவு பரிமாறினால் மாம்சத்திற்கு இதமாகவே இருக்கும். ஆனால் அதற்கு விலை செலுத்த வேண்டி இருக்கும். கூடிய சீக்கிரம் சம்பள நாள் வரும்.
வசனம் 9, நீங்கள் மாம்சத்திற்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். இருந்தாலும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால், அவர் நம்மை கட்டுப்படுத்தி ஆண்டால், ஒன்றை சொல்லட்டுமா, அந்நிய பாஷை பேசுவதனாலேயே நீங்கள் எப்போதும் ஆவியில் நிரம்பி இருக்கின்றீர்கள் என்று சொல்லிவிட முடியாது. இதை வைத்து நீங்கள் அனுதினமும் பரிசுத்த ஆவியால் கட்டுப்படுத்தப்பட்டு நடத்தப்படுகிறீர்கள் என்றும் சொல்லிவிட முடியாது. உங்களுக்குள் இருப்பதை பயன்படுத்தாமலும் இருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் நற்குணமானவர். நல்லதை செய் என்று யாரையும் வற்புறுத்த மாட்டார். அவர் நடத்துவார், நம்மை உணர்த்துவார். பரிசுத்த ஆவியின் ஏவுதலை பின்பற்ற வேண்டியது நாம் தான். விரிவாக்கத்தில் இந்த வார்த்தை உள்ளது. பரிசுத்த ஆவியானவர் ஏவுவார். அவரது ஏவுதலின்படி நடந்து கொள்ளுங்கள். ஏவுதல் என்ற வார்த்தையின் பொருள் இதுதான். தகவலை சொல்லிவிடு, நினைவுபடுத்து, நிமிட அட்டையை காட்டு. எனக்கு இது புரியும். ஏனென்றால் என் ஊழிய ஆரம்ப காலத்தில் ஒலிநாடா காரியங்களில் பலவிதமான பிரச்சனைகள் இருந்தது. 60 நிமிட ஒலிநாடா இருந்தது. அதைத்தான் விநியோகித்து வந்தோம். மக்கள் இதை வாங்கி சலிப்படைந்து விட்டார்கள். ஏனென்றால் இந்த ஒலிநாடாவில் என் முழு செய்தியும் அடங்குவதில்லை, அரைகுறையாக முடிந்துவிடும். எங்கு நிறுத்த வேண்டுமோ அங்கு நிறுத்த என்னை ஒழுக்கப்படுத்திக் கொள்ள வேண்டி இருந்தது. எனவே பின்னால் இருந்து நிமிட அட்டையை காட்டுவார்கள். 15 நிமிடம், 10 நிமிடம், 5 நிமிடம், 4, 3, 2 எனக்கு தகவல் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். நினைவுபடுத்துகிறார்கள், நேர அட்டையை காட்டுவார்கள். ஆனாலும் தீர்மானிக்க வேண்டியது நான் தானே. நான் பிரசங்கிப்பதை சில சமயங்களில் நானே கண்டு மன திருப்தியோடு ஆனந்தம் அடைந்து பிரசங்கித்துக் கொண்டே இருந்து விடுவேன். ஒலிநாடா விஷயத்தை பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று நினைத்தேன். ஆனால் ஒன்று எப்படியும் செய்ய வேண்டுமே. நான் பேசுவது எத்தனை பேருக்கு புரிகிறது? பரிசுத்த ஆவி நினைவுபடுத்துவார். அவர் நம்மிடம் சொன்னதுண்டு, வாயை மூடு. அதை சொல்ல தேவையில்லை. தவறு என்று எனக்கு தோன்றுவதை தேவ் செய்யும் ஒவ்வொரு முறையும் நான் அவரை திருத்தி கண்டிக்க முயற்சிப்பேன். ஆனால் ஒன்று, தேவனுக்கு நன்றி, அப்படி அவரை கண்டிப்பதை நான் நிறுத்திவிட்டேன். சந்தோஷமா? சந்தோஷம்தான். ஒன்றை நான் கண்டுகொண்டேன். தேவன் அதை செய்கின்றார். அதை தேவன் செய்கிறார். தேவன் சொல்கிறார், சரி, உன்னால் இயன்ற அளவிற்கு அவரை திருத்த முயற்சி செய்து பார். உன்னால் சாதிக்க முடியாவிட்டால் என்னிடம் சொல், பார்த்துக் கொள்கிறேன். ஏனெனில் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலேயே ஆகும் என்கிறார் தேவன். ஆமென். எதையாகிலும் செய்ய தோன்றுவதனால் நாம் அதை செய்துவிடலாகாது. எதையாகிலும் செய்ய வேண்டும் என்பதனாலும் அதை செய்துவிடக் கூடாது. உணர்வுகளை விட ஆழமாய் வாழ வேண்டும். மேலோட்டமான உணர்வுகளை சார்ந்து வாழ வேண்டாம். மாம்சத்தை போஷிக்காதே. நன்மையை மட்டும் செய்வதனால் ஒரு இரவிலேயே வெற்றி கிடைத்து விடாது. எப்போது எதை மாற்ற வேண்டும் என்று தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வில் ஏதாகிலும் ஒரு பகுதியில் இப்படி சொல்வீர்கள் என்றால், சரி தேவனே, நான் மாற வேண்டும், என் பொறுப்பை ஏற்றுக்கொள்வேன், சரியானதை செய்யாமல் இருந்துவிட்டேன், சரியானதை செய்ய துவங்க போகிறேன், முன்கூட்டியே சொல்லிவிடுகிறேன். தேவன் சொல்லுகின்றார், உடனடியாக ஒரே இரவில் வெற்றியும் மாற்றமும் வந்து விடாது. நீ உன்னுடைய உத்தமத்தை நிரூபிக்க வேண்டும். உண்மையாகவே நீ மாறிவிட்டாயா அல்லது இதுவும் மாம்ச முயற்சியா என்பதை தேவன் கண்டுபிடித்து விடுவார். இந்த உலகம் இருக்கின்ற வரைக்கும் விதைப்பும் அறுப்பும் நிச்சயம் இருக்கும். இதை எப்படி பாருங்களேன். இந்த பூமி அழியாத வரைக்கும் விதைப்பு, நேரம், அறுப்பும் இருக்கும். விதைப்பு அறுப்பு என்றல்ல, விதைப்பு, விதை விதைக்கின்றோம், காலம் செல்லும், பிறகு அறுவடை செய்வோம். இந்த இடைப்பட்ட காலத்தில் நன்மையை செய்து கொண்டிரு, நல்லதை செய்து கொண்டிரு, நன்மையை செய்து கொண்டே இரு. வேதம் சொல்கிறது, நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருங்கள், அப்போது ஏற்ற காலத்தில் நல்ல அறுவடையை அறுப்பீர்கள். இருந்தாலும் அப்படி என்றால் எப்போது? இங்கும் ஒரு நிபந்தனை. நிபந்தனைகள் என்ற தலைப்பில் ஒரு பிரசங்கம் செய்யவிருக்கிறேன். ஏனென்றால் அது பரவி கிடைக்கிறது. இருந்தாலும் எப்போது? சோர்ந்து போகாதிருந்தால் அறுவடை. என்ன சொல்ல வருகிறேன் என்றால், சாத்தானோடு தேவனுக்கும் சமமான நேரத்தை கொடுங்களேன். இந்த பிரச்சனையில் சிக்கிக்கொள்ள 30 வருடங்கள் சாத்தானுக்கு இடம் கொடுத்திருந்தால்,
குறைந்தபட்சம் 30 ஆண்டுகள் தேவனுக்கு அடங்கியிருந்தால் அப்பிரச்சனை தீரும். அதற்கு மேல் காலமாகாது. கொஞ்சம் கொஞ்சமாய் முன்னேற்றத்தை காண்பீர்கள். ஆனாலும் அது ஒரு பயணம். தேவனோடு இணையும் போது பயணம் துவங்குகிறது. எபிரேயர் 12 சொல்கிறது, இயேசு தம் பந்தய பொருளை அடையும்படி சிலுவையை பொறுமையாய் சகித்துக் கொண்டார். 1 சாமுவேல் 17 தாவீதை பற்றி மிக அருமையாக சொல்லப்பட்டுள்ளது. தாவீது ஓடினான் கோலியாத்தோடு யுத்தம் செய்யும்படிக்கு. உங்களை எதிர்க்கும் சில காரியங்களுக்கு நீங்கள் உணர்த்தப்பட்டவர்களாக இருக்கலாம். இதிலே உணர்த்தப்படுகிறேன், இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும், மிதமிஞ்சி போய்விடலாம். அதனால் அதை விட்டு ஓடாதே. யுத்த முனைக்கு வேகமாய் ஓடு. உன்னாலும் நிச்சயம் கோலியாத்தை கொல்ல முடியும். தேவன் உன்னோடு இருக்கிறார். நீ பயப்பட தேவையில்லை. தேவன் எதை செய்ய சொல்கிறாரோ அதை நீ செய்ய உதவுவார். மேன்மையடைய அழைக்கப்பட்டவர்கள் நாம் தான். சோம்பேறிகளாய் இருப்பதற்கல்ல, சாதாரணமாய் வாழ்வதற்காகவும் அல்ல, மேன்மை அடைவதற்காகத்தான். 2 பேதுரு 1 அதிகாரம். மேன்மை அடைய அழைப்பு. இதுவே என்னுடைய அழைப்பும் இதுவே உங்களுடைய அழைப்பும். நாம் மேன்மை அடைவதே தேவனுடைய சித்தம். சரி, மேன்மை அடைவது என்றால் என்ன? இன்னும் ஒரு மைல் போவது, அதிகமாக, அதையும் தாண்டி அதிகமாகவே செய்து விடுவது. மேன்மை அடைய அழைப்பு. 2 பேதுரு 1:3 தம்முடைய மகிமையினாலும் மகிமைக்காகவும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளி இருக்கின்றார். காருண்யம் என்றும் சொல்லப்பட்டு இருக்கின்றது. மகிமை அடைய அழைப்பு. மகிமையை பற்றி சபையில் பேசுவதுண்டு. மகிமையை பற்றி பாடலும் பாடுகிறோம். மகிமையை பற்றிய கீர்த்தனைகளும் உண்டு. தேவ மகிமை இங்குண்டு என்கிறோம். மகிமை அப்படியென்றால் வெளிப்படுத்துதல். அதாவது தேவனுடைய சகல மகத்துவங்களையும் மேன்மைகளையும் வெளி அரங்கம் ஆக்குதல். அருமையானது. தேவ மகிமை இங்குண்டு என்று சொல்லும் போது தேவனே இங்கு இருக்கிறார். மேன்மையானதை அவர் செய்கிறார். அசாதாரணமானதை அவர் செய்கின்றார். தேவன் பலமுள்ளவராய் வெளிப்படுகிறார். தம் மகிமையை வெளிப்படுத்துகின்றார். நான் ஒன்றை சொல்லட்டுமா? நாம் அதை பாராட்டுவோம். மரித்த ஆராதனைக்கு சென்றதுண்டா? ஓ தெய்வமே, இதை பாராட்டுகிறேன். ஆனால் நாமோ அந்த மகிமையில் வாழ அழைக்கப்பட்டோம். அவருடைய மகிமை மேன்மைக்காய் அழைக்கப்பட்டோம். வேதாகமத்தில் கர்த்தரின் மகிமை உன்மேல் உதித்தது என்று ஏசாயா 61 சொல்வது எதை குறிக்கின்றது? அவரது மேன்மை நம்மேல் உதித்தது. தமது மகிமைக்காயும் மேன்மையினாலும் அழைத்தார் என்று சொல்லப்பட்டுள்ளதே. நமது அல்ல, அவரது மேன்மை. 1 பேதுரு அதிகாரம் 2:9. ஹல்லேலூயா. தேவ வார்த்தையை நேசிக்கிறீர்களா? பிரசங்கிக்க அழைக்கப்பட்டதில் சந்தோஷம் அடைகிறேன். வேதத்தை வாசிக்க முடிகின்றதினால் இது மகத்துவமான ஒரு வசனமாகும். நீ தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆச்சாரியர், பரிசுத்தமான ஜாதி, தேவனுக்கு சொந்தம், விசேஷமான ஜனம். பிறகு நாம் எப்படி சொல்ல முடியும், ஐயோ நானும் சராசரி மனிதன்? இல்லை, தெரிந்து கொள்ளப்பட்டவள். ராஜ கம்பீரம். நாம் உன்னத தேவனது ராஜாக்கள், ஆசாரியர்கள். நாம் தேவனது வீடு, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி வாழும் வீடு. உங்கள் சரீரம் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதே. விசேஷித்த ஜனம். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்க தெரிந்து கொள்ளப்பட்டோம். பிறர் பார்க்கும்படி வைக்க நாம் எவற்றை காண்பித்துக் கொண்டு இருக்கிறோம்? உங்களை அந்தகாரத்தின் என்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி அழைக்கப்பட்டோம். இன்னொரு மொழியாக்கம் சொல்கிறது, இருளின் என்று நம்மை அழைத்தவரின் மேன்மை பிறருக்கு காண்பிக்கும்படி.
அப்படி என்றால் என்ன தெரியுமா? மேன்மையான சுபாவம் கொண்டிரு, மேன்மையான நடத்தை கொண்டிரு. ஒரு நாள் காஃபி கடைக்கு நாங்கள் சென்றிருந்தோம். வாகனம் நிறுத்தி இடம் தேடினார் தேவ். நான் இறங்கிய போது தேவ் கேட்டார், ஒரு காரியத்திற்காக என்னோட ஜெபிப்பாயா? அதை நான் சொல்லட்டுமா? அவரிடம் அனுமதி கேட்டுக்கொண்டேன். ஒரு காரியத்திற்காக என்னோட ஜெபி என்றார். சரி சொல்லும் என்றேன். அவர் சொன்னார், நம் வாகனம் நிறுத்தி இடம் கிடைக்க காத்திருந்தேன். அங்கு ஒரு கார் வெளியே சென்றவுடனே அந்த இடத்தில் வேறு ஒருவன் தன்னுடைய வாகனத்தை நிறுத்திவிட்டான். உங்களுக்கும் இப்படி நடந்ததுண்டா? சரி, இது போன்ற காரியங்களில் தேவ் இதுவரை பொறுமையாக இருந்ததே கிடையாது. எதையாவது சத்தமாய் சொல்லி விடுவார். அவர் சொன்னார், நான் ஹார்ன் அடித்து அவனிடம் சொன்னேன், ஏய் நான் காத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் பிறகு உடனே மன வருத்தம் அடைந்தேன். நான் தேவனை துக்கப்படுத்தி விட்டேனே, இனிமேல் நான் இப்படி நடக்கக்கூடாது, எனவே என்னோட ஜெபி என்றார். இப்படி தேவ் பேசுவதை அப்போதுதான் முதலாக பார்க்கிறேன். எனவே அதுவே மாபெரும் மாற்றமாகும். இதை குறித்து நான் சொன்னதுண்டு. மனைவி சொல்வதை விட தேவன் சொல்வது பயனுள்ளதாக இருக்கும். ஆமென். நம் வாழ்நாளெல்லா மனிதர்களின் ஆலோசனையை விட தேவன் சொல்லும் ஒரே வார்த்தை அனைத்தையும் சாதித்துவிடும். இதற்காக யாருடைய நடத்தையும் சுபாவத்தையும் நாம் கண்டிக்காமல் இருந்துவிடவும் கூடாது. ஆனால் குட்டி பரிசுத்த ஆவியானவராய் இருக்க முயல வேண்டாம். நாம் அப்படி செய்யக்கூடாது, அப்படி செயல்படவும் கூடாது, அப்படி சொல்லவும் கூடாது. வேதம் சொல்கிறது. ஆமென். யாராகிலும் தவறு செய்யும் போது நாம் ஒன்றும் பேசாமல் மௌனமாய் இருந்து விட்டால் அந்த மௌனமே அவர்களை உணர்த்திவிடும் என்று நான் பல சமயம் நினைத்ததுண்டு. ஆமென். ஆனால் தேவன் பேச முயலும் போதெல்லாம் நாம் எதையாவது பேசி விடுகின்றோம் இல்லையா? கவனியுங்கள், உள்ளதை சொல்லுகிறேன். ஆனால் மாம்சம் எதையாகிலும் சொல்ல விரும்பும். அந்த மனிதனிடம் தேவ் மேன்மையான சுபாவத்தை காண்பிக்கவில்லை என்பதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் தேவிற்கு உணர்த்தினார். ஒரு கேள்வி கேட்கிறேன். காரில் வசன ஸ்டிக்கர் ஒட்டிக்கொண்டு போக்குவரத்து நெரிசலில் சண்டை போடுவோம் என்றால் அதனால் என்ன பயன் உண்டாகப் போகிறது? ஆமென். எப்போதுமே தேவன் என்னை உணர்த்துவார். நாம் மேன்மையாய் இருக்கவே அவர் விரும்புகிறார். மேன்மையான ஒரு நபர் துணிக்கடையில் ஒரு ஆடையை தட்டிவிட்டாலும் உடனே அதை எடுத்து மாட்டி விடுவார்கள். நீ மேன்மையானவனாயிருந்தால் மற்றவர்கள் கீழே தட்டிவிட்ட ஆடையும் நீங்கள் எடுத்து வைப்பீர்கள். நான் போகும் கடைகளை சுத்தமாய் வைத்துக் கொள்வது என் கடமை என்று தேவன் என்னை உணர்த்தியதை நான் சற்றும் விரும்பவில்லை. நான் வாங்க சென்றேன். தேவன் ஒரு நாள் என்னிடம் இப்படி சொன்னார், மற்றவர்களுடையதை நீ சுத்தம் செய்தால் உன்னுடையதை சுத்தம் செய்யும்படி ஆட்களை நான் அனுப்பி தருவேன். என் வீட்டை பராமரித்துக் கொள்வதற்கு 2 வேலையாட்கள் இருக்கிறார்கள். இப்போது எனக்கு வேலையே இல்லை. என்னை கண்டு பொறாமைப்படாதீர்கள். மாறாக கரகோஷம் எழுப்புங்கள். ஏனென்றால் வேதத்தை வாசித்து இது போன்ற செய்திகளை உங்களுக்கு தருகின்றேனே. இதை குறித்து தேவன் என்னோடு இடைப்பட்ட போது நான் அதை கீழே தள்ளவில்லை, எடுத்து வைக்க மாட்டேன் என்று சொல்லி இருப்பேன் என்றால், தேவனுக்கு கீழ்ப்படியாது இருந்திருப்பேன் என்றால் இந்த உதவிகள் எனக்கு கிடைத்திருக்காது. இது போன்ற காரியங்களை தேவன் பலருக்கு சொல்லுகின்றார். ஆனால் அவர்கள் கீழ்ப்படிவது இல்லை. இருந்தாலும் இது நல்ல காரியம் அல்லவா? மேன்மையான சுபாவம் இருக்க விரும்புகிறார். காண்பி, மேன்மையை காண்பி. 1 பேதுரு 2:9 பார்ப்போம். நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆச்சாரியர், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்த ஜனம், விசேஷித்தவர்கள், உங்களை அந்தகாரத்தினின்று தமது ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களையும் மேன்மையையும் அறிவிக்கும் படிக்கு அழைக்கப்பட்டீர்கள்.
உன்னோடு வேலை செய்கிற அனைவரும் முதலாளியை முணுமுணுத்தாலும் நீ அப்படி செய்யக்கூடாது. அருவருப்பான ஜோக் சொல்லப்பட்டால் நீ சிரிக்காதே. பிறர் தவறு செய்ய போவதை நீ அறிந்தால் அவர்களை நீ தடுத்து நிறுத்து. யாரையாவது இழிவாக மற்றவர்கள் என்னிடம் பேசும்போது அவர்கள் எனக்கு தெரியாவிட்டால் அதை சொல்ல வேண்டாம், அதை நான் கேட்க விரும்பவில்லை என்று சொல்லி விடுவேன். தானியேல் எடுத்துக்கொள்வோம். என்னுடைய கணிப்பின்படி தானியேலை பற்றி சொல்லாமல் மேன்மையை குறித்து யாராலுமே போதிக்க முடியாது. தானியேலுக்கு போகாவிட்டால் பல முக்கிய தகவல்களை இழந்து விடுவோம். வேதாகமத்தின் பக்கங்களில் தானியேலை நாம் ஒரு நாளும் தவறவிட்டதே கிடையாது. கேயாசியோ பண ஆசை கொண்டு குஷ்டம் பிடித்து வேதத்தில் காணாமற் போய்விட்டான். தானியேலுக்கு பல சந்தர்ப்பங்கள் கிடைத்தது, சுபாவத்தை தேர்ந்தெடுக்கவும் காரியங்களை செய்யும் விதங்களிலேயும் கூட. தானியேல் 1:8 சொல்கிறது, தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தீர்மானம் பண்ணிக்கொண்டான். ராஜாவின் உதவிக்காக பயிற்றுவிக்கப்பட கொண்டு வரப்பட்டவன் தான் இந்த இளம் தானியேல். பயபக்தி உள்ளவன். அவன் நண்பர்களும் பக்தியானவர்கள். தெய்வ பயம் உள்ளவர்களுடைய நண்பர்களும் பயபக்தி உள்ளவர்களாயிருக்க வேண்டும். ஆவிகள் தாக்கக்கூடியவை. நாம் எவற்றை சுற்றி வாழ்கிறோமோ அது நம்மை பாதிக்கும் அபாயம் இருக்கிறது. எனவே கவனமாக இருந்து கொள்ளுங்களேன். நீங்கள் விரும்பாத தன்மையுடைய மக்களோடு இருக்க வேண்டிய அவசியம் வந்தால் தேவன் உங்களை பாதுகாக்க கேளுங்கள். அந்த மக்களிடம் நீங்கள் மனம் திறந்து பேச வேண்டாம். மிக அவசியமானால் மட்டும் அவர்களோடு இருந்துவிட்டு மற்ற சமயங்களில் எல்லாம் அவர்களோடு இருப்பதை தவிர்க்க வேண்டியது அவசியமாகும். தீயவர்களை எல்லாம் தவிர்க்க முடியாது. நண்பர்களை தேர்ந்தெடுப்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இன்றைய நமது செய்தி உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும். அதோடு தொடர் என்ற வார்த்தையை அடிக்கடி சொல்வது, ஏனென்றால் உயர்வானவற்றை நாம் தொடர்ந்து செய்யும் போதுதான் உயர்வடைய முடியும். எனவே அதிக சிரத்தையோடு அதை நாம் தொடர வேண்டும். பொதுவாக இயற்கையிலேயே நமது சரீரம் நிலையற்ற ஒன்றாக இருக்கின்ற காரணத்தால் சுலபம் எதுவோ அதையே தொடர்ந்து போவோம். நாம் உன்னதமான தேவனின் கீழ் இருக்கிறோம். தேவனுடைய ஆவியின் வல்லமை கிரியை செய்ததால் தான் அநேகர் தங்கள் வாழ்வில் உயர்வடைந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இதை நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் உயர்வில் சிறந்தவர்களாக வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். உங்களால் அது முடியும். தேவனுக்குரிய காரியங்களை நாம் அதிகமாக செய்யும் போது நம்முடைய காரியங்களில் தேவன் நம்மை அதிகமாக ஆசீர்வதிப்பார் என்று வேதம் சொல்கிறது. எங்களிடம் உள்ள சில விஷயங்கள் உங்கள் உயர்வுக்கு உதவும் என்று நம்புகிறோம். தற்போதைய பங்காளர்களுக்கு மீண்டும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பங்காளர்களை நான் பாராட்டவும் கடமைப்பட்டுள்ளேன். அநேகர் பல வருடங்களாக நமது ஊழியத்தில் பங்காளர்களாக இருக்கிறீர்கள். உங்களுக்காக நாங்கள் அக்கறையோடு ஜெபிக்கிறோம். வாரத்திற்கு 5 நாட்கள் எங்கள் ஜெப வீரர்கள் 31 குழுக்களாக பிரிந்து தொடர்ந்து ஜெபிக்கின்றார்கள். நீங்கள் உங்கள் ஜெப தேவைகளை எழுதி அனுப்புங்கள். உங்களோடு எங்கள் விசுவாச ஜெபமும் சேரும்போது நிச்சயமாக தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். நீங்கள் செய்கின்ற எல்லா காரியமும் எனக்காக சிலுவையில் உயிர்விட்ட இயேசு கிறிஸ்துவுக்காக செய்கிறேன் என்ற உறுதியோடு செய்யுங்கள். ஏனென்றால் தேவனுடைய வல்லமைதான் நம்முடைய பலம். மீண்டும் சந்திப்போம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் அறிந்திருப்பதை காட்டிலும் ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களில் நீங்கள் மிக முக்கியமானவர்கள். இந்த உலக ஊழியத்தை சாத்தியமாக்குவதற்காய் உங்களை பாராட்டுகிறோம். நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி கூறுகிறோம். நாம் இணைந்து பசித்தோர்க்கு உணவும் ஏழைக்கு உடையும் தேசங்களுக்கு நற்செய்தியும் வழங்குகிறோம். உங்கள் ஜெப வேண்டுதல்களை பகிர்ந்து கொள்ள, ஆதாரங்கள் குறித்து மாநாட்டு விவரங்கள் காண, உலகமெங்கும் கிறிஸ்துவின் அன்பை பகிர்ந்து கொள்ள எங்களுடன் பங்காளர்களாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது jmmindia.org லாக் ஆன் செய்யுங்கள்.